இல்லையே சரியான கட்டலாங்க அந்த வந்துருச்சு. வணக்கம் நண்பா, இன்னைக்கு இந்த பழத்தில் தான் மீன் பிடிக்க போகிறாங்க. இல்லை அரிவலை வைக்க போகிறாங்க. அரிவலை வைக்கிறதுக்கு குறுக்க வலை கட்ட போகிறாங்க. நெட்டுக்க வலையை கட்டி விட்டு அங்கேருந்து அரிவலையை வச்சு கெண்டை விராமீன் பிடிப்பாங்க. இருக்கிறதுல அதிகமான மீன் இந்த பழத்தில் தாங்க இருக்கான். வாவலும் இதில் 1-2 கிடக்கும். வாவல் ஏற்கனவே பிடிச்சிட்டு ஆகலாம். நான் நினச்சேன் பிடிக்காமல் கிடக்குதுன்னு, ஆனால் பிடிச்சிட்டு ஆகலாம். யாருங்க மீன் ஏதோ பெரிய மீன் ஓடுது. இது மீன் சுற்றுற தண்ணியை எடுக்கிறதுக்கு முன்னாடியே வாவலை அதை வச்சு தனியாக ஒரு இழுவலையில் வச்சு வாவலை எடுத்துகிட்டு ஆகலாம். வாவல் பெரிய சைஸ் கெண்டையெல்லாம் எடுத்துகிட்டு ஆகலாம். இப்போதைக்கு லாஸ்ட்டு 2 பழம், இந்த பழம் ஒன்று, அடுத்து அந்த ஆலமரத்து பழம் ஒன்று. இப்போ குறுக்க கம்பு வைக்கிறதுக்கு செதுக்கிட்டு இருக்கா. இங்கே பாருங்க, ஈட்டி மாட்டை செதுக்க கொண்ட நடு ஆழத்துக்குள்ள குத்தி வலைய வைக்க போகிறாங்க. வலையை கட்டிட்டாங்க, ஓரளவு கட்டிட்டு அடியில் ஒரு அடியில் கம்பு வெட்டி கீழே ஊனிட்டு இந்த கம்புக்கு அங்கிட்டிருந்து அரிவலை இழுத்தாந்து இங்கே மீனை வளைச்சிக்கிட்டு அதே மாட்டை இந்த சைடு மீனை இழுத்துட்டு ஏற்றுவாங்க. இதுதாங்க கிட்டி கம்பு. இந்த கம்பை தான் ஒவ்வொரு கம்பாக எடுத்து வலைக்கு அடியில் குத்திக்கிட்டு இருக்காங்க. அரிவலை வைக்கிறதுக்காண்டி மீனெல்லாம் கலக்கிட்டு வராங்க. அவ்வளோ லாங்லேருந்து அரிவலை வைக்க முடியாதுன்னு அங்கேருந்து 4 சின்ன பசங்க கூட்டிகிட்டு போயிட்டு கலக்கிட்டு வர்றாங்க. இங்கே பாருங்க, மீன் இங்கே முடிய வந்துருச்சு. இந்த இடத்துல அலையாக வந்துக்கிட்டு இருக்கா. இங்கே இங்கே வலை அரிவலை வைக்கிறது ரெடியாக இருக்கா. மீன் இந்த சைடு போனதுக்கப்புறம் இங்கேருந்து இழுத்துட்டு போவாங்க. பாருங்க போகுது பாருங்கள். இது கெண்டையாக தான் இருக்குது. கெண்டை விராமீன் என்னடா அந்த பாருங்க, அந்த கரை ஓரத்தில் விராமீன் ஏறி கரையில் படுத்து கிடக்குது. கலைக்கு வந்துட்டாங்க. இனி அரிவலை வச்சுருவாங்க. இப்போ நம்மளும் தண்ணிக்கில் இறங்கும். அரிவலை உள்ளே இழுக்கிறாங்க. இப்போ வைக்க போகிறாங்க. இப்போதைக்கு வச்சு இழுக்க போகிறாங்க. எல்லோரும் பாருங்கள், மடியெல்லாம் பிடிச்சாச்சு. பிடிச்சி தண்ணிக்குள்ளே இப்போ இழுத்து அங்கே வெளியே வருங்க. அது முடிய இழுத்துட்டு போகணுங்க. ரொம்ப லாங்கில் இருக்குது. வலை 2 கரையும் கவர் பண்ணி வச்சுங்க. நான் ரொம்ப சின்ன வலைன்னு நினச்சேன். நல்லா பெரிய வலையாக இருக்குது. மீன் கடுமையாக குதிக்க ஆரம்பிக்கும். இங்கே வர கெண்டையை பாருங்கள், அங்கிட்டு இங்கிட்டு குதிக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் டைட் வச்சு சேத்துல பூந்து போகுது மீன் ஊரா. இலக்கிதுங்க. நானும் கொஞ்சம் நேரம் இழுத்தேன். இந்த வீடியோ லென்த்து காரணமாக சின்ன விட்டால் நிறையா விட்டு வரும். நடுப்புற ஒரு 2 மணம் கேப்பு போட்டு போயா நீ. இந்த சைடு இருக்கிறதெல்லாம் பெரிய பெரிய ஆளுகளாக இருக்கிறாங்க. பெரிய ஆள் மீன் பிடிக்கிற ஆள். என்ன நிமிந்துக்கங்களா, கெண்டியோட பெரிய ஆளாக இருக்காங்க. அடிச்சுக்கிட்டா காத்து. மீனில் ஓரளவுக்கு மிச்சி, வலையில் ஓரளவுக்கு மீன் ஏறிடுச்சுங்க. ஏன் நம்ம சைடெலாம் மீன் அவ்வளோதான் இல்லை, அந்த சைடு தான் அதிகமாக பூச்சிக்கிட்டு இருக்கு. கெண்டை எல்லாம் கிட்டத்தில் வரவும் எல்லாம் ஏறி குதிக்குதுங்க. அந்த சைடு வலையை தாண்டி பாருங்கள் எவ்வளோ ஏறி குதிக்குதுன்னு. ஈட்டி வீசுறாப்புல அது ஆட்ட பறந்து குதிக்குது. ஓ பிராமீனா, யாருங்க பிராமீன் பிடிக்க போகிறான். வலையை இந்த சைடு இழுத்து இப்படியே சுற்ற போகிறாங்க. சுற்றி அந்த மூலையில் போய் ஏற்ற போகிறான்னு நினைக்கிறேன். இல்லை இங்கிட்டு ஏற்ற போகிறாங்கன்னு தெரில.
வலை பத்தலையான எங்கிட்டு கலக்குங்கடா டேய் கலக்குங்கடா இப்படியே நின்று கலக்கு இந்த ஒரு வலை அங்கிட்டு இல்லையாண்ணே சுத்துங்கண்ணே வாங்கண்ணே சுத்துங்கண்ணே வலையை ஒட்டி கலக்குடா டேய் கலக்குடா கலக்குடா அப்படி தான்டா போடுறா கும்புடா அர்றா அர்றா போடுறா அப்படி தான்டா வாடா வாடா இங்கே ஒட்டி வாடா இங்கே வாங்கடா இன்னும் வாங்கடா இன்னும் வாங்கடா முன்னாடி போங்கடா எனக்கு முன்னாடி போ கலக்கு சரி நான் பின்னாடி கலக்கிட்டு வரேன் வா கலக்குங்கடா பத்தாதடா கலக்குங்கடா வருவையா லைவ் இல்லை இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு எடுக்கலையே சரியான கட்டலாங்க அந்த வந்துருச்சு தள்ளி நின்னுங்கடா இந்த வாருங்கடா அடிக்குது ஏய் ஏன்டா என் பின்னாடி வந்து ஒழிஞ்சிருக்க என்ன பண்ற கண்டைய பார்த்தோன்னே பயம் கொடுக்குதா அடுத்து மீன் பிடிக்கிற வந்து அது தனி பாட்டாக வரும் எடுக்கிறது வலையிலேருந்து எடுக்கிறதையும் இந்த பாருங்க சரியான கெண்டைங்க இதில் வந்து வாவல் கிடைக்குதான்னு இதில் வாவல் எதுவும் பார்த்தீங்களா வாவல் கண்டிப்பாக இருக்கும்னு எதிர்பார்க்குறேன் கிடைக்குதான்னு பார்ப்போம் ஒரு சைடு வலையை ஏற்றியாச்சு அந்த சைடு ஏற்றிக்கிட்டு இருக்காங்க மேலே இழுங்க அதை மீனெல்லாம் இங்கே வெளில தாவுது இந்த முள் இவ்வளோ முள் மேவலை இழுக்கலாட்டி மீனெல்லாம் மேலாப்புல பூச்சி போயிடும் அதனால தான் டக்குனு மேவலை இழுக்கிறாங்க வந்துடுச்சுங்க மீனெல்லாம் இப்போ அடிக்கும் இது வந்து அடுத்த பார்ட்டில் வரும் இந்த வீடியோவில் மீன் எடுக்கிறது வச்சு தனியாக சிங்கிள் வீடியோவாக போடுவேன் பாருங்கள் மீன் எல்லாம் பெரிய பெரிய சிலப்பி பெரிய கண்டை எல்லாம் கிடக்குது இதில் அந்த ஒரு மீனுக்கு தான் பயந்துக்கிட்டு இருக்கேன் கடைசி என் கையில் இருக்கு